ஈரோடு அந்தியூர் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்று வரும் குதிரை மாட்டுச் சந்தையில் இசைக்கேற்ப கட்டில் மீது நாட்டியமாடும் குதிரை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அந்தியூரை அடுத்த புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற குருநாத சுவாமி கோவிலில் ஆடி திருவிழாவின் போது குதிரை சந்தை நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டிற்கான குதிரை சந்தை நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதில் கர்நாடகம், மராட்டியம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட குதிரைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. குறிப்பாக இசைக்கேற்ப நடனமாடும் குதிரை அனைவரையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. குதிரைகளைப் போல மலை மாடுகள், காங்கேயம் காளைகள், கிர் மாடுகள் என பல்வேறு இன மாடுகள் பங்கேற்ற மாட்டுச் சந்தையும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு வகையான ஆடுகளும் விற்பனைக்காக அந்தியூர் சந்தையில் குவிந்துள்ளன. வயது, நிறம், சுழி என ரகத்திற்கு ஏற்ப கால்நடைகள் விற்பனை செய்யப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குதிரை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் 7 லட்சம் வரலும் குதிரை வந்து வேலை போகுதுங்க. எல்லாம் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கத்தி வாருங்க, மார்வாரி, இங்கிலீஷ் பீடு எல்லா குதிரையும் எல்லாரும் அவரவர் என்ன வளர்த்துறாங்களோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சுமார் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பக்கம் வியாபாரம் ஆகுன்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம் இந்த 3 நாளில். ஓங்கோல் மாடும் காங்கேய இனத்தில் மயில, செவலை, காரி இந்த மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. அதேபோல் அண்டை மாநிலமான இந்த பக்கத்து மாநிலமான மைசூர் என அமிர்த மகால் இன மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. பர்கூர் நம்ம பெரியார் மாவட்டத்தோட பர்கூர் செம்மர மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த மாடுகள் அனைத்தும் இந்த ஒரு 5000 ரூபாயிலிருந்து ஒரு 7,5 லட்சம் ரூபாய் வரையிலும் விற்பனைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க.